முருகனே துணை. திருப்பள்ளி எழுச்சி 4. பொருள் விளக்கம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு கோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவலையகர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி. பொருள்: திருப்பெருந்துறையில் எழுந்தருளி உள்ள சிவபெருமானே, இந்த அதிகாலை பொழுதில் வீணை கலைஞர்களும் யாழ் வாசிப்பவர்களும் இசை மீட்டியபடி ஒரு புறம் உன் பக்தியில் வைத்து நிற்கிறார்கள். ரிக் உள்ளிட்ட வேதங்களால் உன்னை வணங்குவோரும் தமிழ் சோத்திர பாடல்களை பாடுவோர் ஒரு புறமும் உன் சிறப்பை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். நமசிவாய என்ற நாமத்தை சொல்லியபடி கையில் மலர் மாலைகளுடன் பக்தர்கள் ஒருபுறம் நிற்கிறார்கள். வணங்குவோரும் கண்களில் கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் உன்னை நினைத்து நெகிழ்ந்து மயங்கியவர்களுமாக ஒருபுறம் இருக்கிறார்கள். தலையில் கை கூப்பி கீழே சரணாகதி என்று சொல்வோர் ஒருபுறம் காத்து இருக்கிறார்கள். இவர்களது பக்தியின் முன் எனது மாணிக்க வாசகர் பக்தி மிக சாதாரணம். எனது இறைவனே, அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொள்ள நீ பள்ளியிலிருந்து எழுந்தருள வேண்டும். விளக்கம். பள்ளியறை என்ற வார்த்தை மிகவும் சிறப்புக்குரியது. இறைவன் கண் மூடினால் நிலைமை என்னாகும்? இருந்தாலும் அன்பின் காரணமாக அவனுக்கும் ஓய்வு கொடுப்பதாக நினைத்து பள்ளியறையில் உறங்க வைக்கிறோம். ஆனால் நிஜத்தில் பள்ளியறை என்றால் விழிப்புக்குரிய இடம். இதனால் தான் மாணவர்கள் படிக்கும் இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்று பெயர் வைத்தார்கள். கல்வியில் விழிப்புடன் இருப்பவர்கள் உலகில் சிறப்பிடம் பெறுவார்கள். அதுபோல் பக்தியில் விழிப்பு நிலையில் உள்ளவர் இறைவனிடம் திரு பாதத்தை அடைவான். 5ஆம் பாசுர பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.